ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் பேட்டிங் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல வந்து செம்மையா ரன்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க. லிங்கிள்டன் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டாப்ல, அதுக்கப்புறமா டீகாவுக்கும் ஹாஃப் செஞ்சுரி போட்டாங்க. அது மாதிரி டார்கெட்டாவும் 188 தான் வச்சிருந்தாங்க. அப்படி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் பேட்டிங்ல தான் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் குருபாஸ் இருக்காப்புல, சும்மா தரமான சம்பவம். இல்ல ஆப்கானிஸ்தான் பிளேயர் சுமாரா ஆனதுக்குள்ள இவன் மட்டும் சும்மா நின்று விளாண்டாப்புல. கடைசியில அந்த அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரஷீத் கான், நூர் அஹமத் சும்மா தரமா சப்போர்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் உமர் சாய் கூட தரமா சப்போர்ட் கொடுத்தாப்ல. ஆனா கடைசியில வந்து 3 runs in 3 balls இருக்குல்ல, ரபாடா வந்து நோ பால் போட்டு 2 runs in 3 balls இருக்கும். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச கைவிட்டு போயிடுச்சு ஆப்கானிஸ்தானுக்கு. ஒரே பால்ல 2 run 1 run சொல்லிட்டு ரன் அவுட் ஆயிடுப்பாங்க. ஒரு பாலுக்கு 1 run எடுத்துனா கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த மேட்ச ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சூப்பர் ஓவருக்குள்ள போச்சு. அதுலதான் மெயின் சம்பவம் அங்கிருந்து ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு டார்கெட் வச்சதுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்திருந்தாங்க. கடைசியில வந்து ஒரு 7 balls in 1 run கிறிஸ்டன் சப்ஸ் வந்து நான் முடிக்கிறேன்னு சொல்லி 6 அடிச்சு மறுபடியும் செகண்ட் சூப்பர் ஓவருக்குள்ள போயிடுச்சு அந்த மேட்ச். செகண்ட் சூப்பர் ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. இது டேவிட் மில்லர் சும்மா பொறந்து கட்டிடுறாப்புல, பேட்டியே டாயிடா வச்சிருந்தாப்புல சூப்பர் ஓவர்ல. ஆனா ஆப்கானிஸ்தான் பேட்டிங் வரக்குள்ள ஒரு மிஸ்டேக் பண்ணது முகமது நபி அமுச்சு விடுறதுதான். ஏன்னா 2 பால் வேஸ்ட் பண்ணிட்டாப்புல. நபிக்கு பதிலாக ரஷீத் கானே அமுச்சு விட்டுருக்கலாம். அது ஒரு நல்ல சாய்ஸா இருந்திருக்கும். அதே மாதிரி குருபாஸ் அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடினாப்புல. ஆனா கடைசியில வந்து அவுட் ஆயிட்டாப்புல. கண்டினியூஸா 3 6 அடிச்சிருக்காப்புல. 6 runs in 1 ball இருக்கும். எல்லாரும் நினைச்சிருந்தாங்க 6 அடிச்சு அது ஒரு தரமா முடிப்பாருன்னு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது விக்கெட்டா முடிஞ்சிருச்சு. நம்ம செகண்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் அயர்லாந்து. இல்ல ஆஸ்திரேலியா வந்து செமையா வின் பண்ணிடுறாங்க அயர்லாண்டை விஜயிச்சு. அது மாதிரி தேர்ட் மேட்ச பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து தான். இது ஃபர்ஸ்டா ஆனா வெஸ்ட் இண்டீஸ் சும்மா தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க. ருதர்ஃபோர்ட்ல சும்மா 6 4 சொல்லிட்டு வெளுத்து வாங்கிட்டாப்புல இங்கிலாந்து பவுலர்ஸ். அது நம்ம ரன்ஸ் வர ஹியூஜ் டார்கெட்டா வச்சிருந்தாங்க இங்கிலாந்துக்கு. அது மாதிரி செகண்டா வந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஸ்டார்டிங் என்னமோ நல்லா போச்சு. அதுக்குமா டக்குன்னு விக்கெட் விழுந்து எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. இதுல வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு ஆளா பெரிய விக்டரினா சொல்லும். போன வருஷம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாந்து டூருக்கு போயிருந்தாங்க. அப்ப வந்து 3-0 சொல்லிட்டு சீரீஸ் வந்து தோத்தாங்க. ஆனா இந்த வருஷம் வேர்ல்டு கப்ல செம்மையா கம்பேக் பண்ணிருக்காங்க இங்கிலாந்து அகைன்ஸ்ட். சும்மா தரமான பெர்ஃபார்மன்ஸ் இது. அதனால இப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சனால அவங்க வந்து அடுத்த குரூப் ரவுண்டுக்கு போறதுக்காக ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க நான் சொல்லணும். அதுவும் இல்லாம ருதர்ஃபோர்டுக்கு வேற கடைசியில ஃபீல்டிங் பண்ண இன்ஜுரி ஆயிருக்கு. கையில செம வலி போல டக்குன்னு உள்ள போயிட்டாரு. ஃபீல்டிங் கூட முழுசா முடிக்கல. சப்போஸ் ருதர்ஃபோர்டு வந்து அடுத்த மேட்ச் விளையாடலன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஒரு டிராபேக் கூட இருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க இந்த வருஷம் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குமா இல்ல வேற ஏதோ டீம் ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் தோத்ததுனால அவங்க வந்து 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அடுத்த ரவுண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க குரூப்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அது இல்லாம நியூசிலாந்து வேற 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் அடுத்த ரவுண்டு போறதுக்கு 99% கன்ஃபார்ம். ஏன்னா அப்படி ஒரு கிரிக்கெட் 2 பேரும் ஆடிருக்காங்க. ஓவராலா இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான். அவங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருக்கோங்க. அது இல்லாம இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை.